எங்கே போனான்னு தெரியல. நம்ம இப்போ பசி எடுக்குது, நான் என்ன பண்ணுறது, பார்த்துட்டு வந்து சாப்பிடணுமேனுட்டு அவன் எங்கே போய்க்கிறான்னு வீட்டில் போய் கேட்டார். அவர் மண் எடுக்க போயிட்டாருன்னா இவர் வேகமாக ஓடுறாரு பசியில், அவனை பார்த்துட்டு வந்து சாப்பிட்லான்ட்டு. அவன் என்ன பண்ணுறான், மண் எடுக்கும் போது வெட்ட வெட்ட ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு தேடினா புதையல் கிடச்சிக்குது. அடடே, யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சந்திரி பண்ணாமல் தூக்குற நேரம் பார்த்து இவன் போய் அங்கே நின்று அவன் முகத்தை மட்டும் பார்த்தான். இவன் என்ன பண்ணா, முகத்தை மட்டும் பார்த்துட்டு பார்த்துட்டேன்னு வந்துட்டான். இவன் எதை பார்த்தான்னு சொல்லலை. வந்தார் இவர், சாப்பாடு நல்லா உட்காந்து சாப்பிட்டு உட்காந்துட்டார் தறியில் எப்போதும் போல். நான் யாரும் பார்க்கலன்னு பார்த்தா இவன் வேற பார்த்துட்டு போயிட்டானுன்னுட்டு அவன் பார்த்தது முகத்தை, திருநீரிட்ட முகத்தை. அவன் என்ன பண்ணான், வந்து எப்பா நீ யாருக்கிட்டையும் சொல்லாத, இந்த புதையல் வீணாக போயிடும், இதில் பாதி உனக்கு தரேன் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டான். முகத்தை, திருநீரிட்ட முகத்தை பார்த்ததுக்கே பாதி கிடைச்சா நீங்கள் இட்டா எவ்வளோ கிடைக்கும்னு யோசிச்சுக்குங்க. சிவாய சிவாய.